இந்த மழநாட்டில் திருமங்கலம் எனும் திருத்தலம் ஒன்று இருந்தது. இங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பிரானை திருமழுவுடைய நாயனார் என்றும் சாமவேதீஸ்வரர் என்றும் பல திருநாமங்களால் மக்கள் வணங்குகிறார்கள். இந்த திருமங்கலத்தில் ஆயர்குடியில் பிறந்த ஆயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் சிறந்த சிவபக்தராகவும் இருந்தார், செல்வந்தராகவும் இருந்தார். இவர் நிறைய ஆணிரைகளை வளர்த்து வந்தார். அதனால் இவரை மக்கள் ஆணாயர் என்றே அழைத்தார்கள். கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டிச் செல்லும் போதும் சர்வாலங்காரத்துடன் செல்வதுதான் ஆணையரின் வழக்கம். வேங்குழல் வாசிப்பதில் கைதேர்ந்த அவர் அதை உடன் எடுத்துச் செல்ல தவறுவதில்லை. கருத்த கூந்தலுக்கு நெய் பூசி ஒரு புறமாக கோதி சீவி கொண்டையிட்டு அதிலே கன்னி மலர்களை மலையாக்கி சுற்றி கொள்வார். செங்காந்தன் மலர்களை சிறு கொத்தாக்கி இரு காதுகளிலும் செருகிக் கொள்வார். கால்களிலே பதாகை அணிந்து கொள்வார். காதுகளிலே பூச்சூடிக் கொள்வது பக்தியின் அடையாளமாக கருதப்பட்ட செடி கொடி மரங்களுக்கு மத்தியில் மேயும் மானிரைகள் நமக்கு அருகில்தான் பத்திரமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள அவைகளின் கழுத்தில் வெண்கல மணிகளை கட்டிவிடுவார்கள். இயற்கை தன் அழகை முல்லை நிலம் முழுவதும் வாரி இறைத்து வர்ணஜாலம் புரிந்து கொண்டிருந்தது. அவ்வழகில் மயங்கிய ஆணாயர் தன்னை மறந்து வேங்குழலை இசைக்கத் தொடங்கினார். அவர் மட்டும் தன்னை மறக்கவில்லை. இசையை கேட்ட அத்துணை ஜீவராசிகளும் ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டன. அப்போது பூச்சொரியும் கொன்றை மரம் ஒன்று அவர் கண்ணில் பட்டது. அது ஒரு வித்தியாசமான கொன்றை மரம் போல் அவருக்கு தோன்றியது. அம்மரத்தில் மலர்கள் பின்னலிட்டு மலர் மாலைகள் போல் மரத்தில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன.